ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். இன்னும் சில தினங்கள் மட்டுமே இருக்கிறது ஸ்ரீலங்காவுக்கு எதிரான T20 தொடர். இதுல இந்திய அணியில மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் தற்போது BCCIல நடைபெற்றும் வருகிறது. ஹர்திக் பாண்டியா இந்த தொடர்ல இருந்து ஓய்வு கேட்டதுனால T20 தொடரை வழிநடத்த போறது யார் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருந்தது. அதற்கு சூரியகுமார் யாதவ் தான் சரியான ஒரு நபர் அப்படின்னும் இன்றைய தேர்வுக்குழு கூட்டத்துல கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா அவருடைய வாக்குவாதம் பெருசாவே போனது. கண்டிப்பாக சூரியகுமார் யாதவ் தான் இருப்பார் அப்படின்னும் அவர் தலைமையிலான இந்திய அணி இதுதான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல் BCCI வட்டாரத்துல இருந்து வெளியாகி இருக்கிறது. ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜடேஜா, விராட் கோலி இவங்கெல்லாம் இல்லாத ஸ்ரீலங்காவுக்கு எதிரான ஒரு T20 தொடரை இந்திய அணி கையாள போகிறது. சூரியகுமார் யாதவ் ஏற்கனவே ஆஸ்திரேலியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக T20 தொடர்ல கேப்டனா செயல்பட்டு இருக்காரு. அவருடைய கேப்டன்ஷிப் கீழே இந்திய வீரர்கள் மிக சிறப்பாக விளையாடுவாங்க அப்படின்னும் கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா ஆணித்தரமாக நம்பிக்கொண்டிருக்காரு. ஏன் அப்படின்னா சூரியகுமார் யாதவ் பேட்டிங் அண்ட் ஃபீல்டிங் அதே மாதிரி பிளேயர்கிட்ட பழகிற விதம் இது எல்லாமே மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னும் கௌதம் கம்பீர் தெரிவித்தும் இருக்காரு. ஸ்ரீலங்கா தொடர்ல இந்திய அணி மிக சிறப்பாக விளையாடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸ்ரீலங்கா தொடர்ல இந்திய அணி மிக சிறப்பாக செயல்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. கடைசியா ஆசிய கோப்பையில ஸ்ரீலங்காவில் இந்திய அணி விளையாண்டது. கடைசி போட்டியில ஸ்ரீலங்காவை வெறும் 50 ரன்னுக்கெல்லாம் ஆல் அவுட் ஆக்கியது இந்திய அணி. அதுல சிராஜோட பவுலிங் மிக சிறப்பாகவே இருந்தது. விக்கெட் இழப்பின்றி 51 ரன்கள் வெற்றியை பெற்று ஆசிய கோப்பையை கைப்பற்றியது இந்திய அணி. அதற்கு பிறகு ஸ்ரீலங்காவுக்கு தற்போதுதான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறது. முதல்ல 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் இந்திய அணி விளையாட இருக்கிறது. இதுல சூரியகுமார் கேப்டனாக செயல்பட இருக்காரு. அவர் தலைமையில களமிறங்க போற அந்த அணியை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சூரியகுமார் யாதவ் கேப்டனாக, ஓபனரா சுப்மன் கில் மற்றும் ஜெய்ஸ்வால், 1 டவுன் இடத்துல சூரியகுமார் யாதவும் 2 டவுன் இடத்துல ருத்ராஜ் கேக்வாட்டும் களமிறங்குறாங்க. ரிங்கு சிங், சிவம் துபேவுக்கு இந்த போட்டியில வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. கீப்பரா ரிஷப் பண்ட் மற்றும் சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஹர்திக் பாண்டியா இந்த தொடர்ல இருந்து விலகியதன் காரணமா ஆல்ரவுண்டரான சிவம் துபேவுக்கு இந்த போட்டியில வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அதே போல ஆல்ரவுண்டரா ஸ்பின்னர்கள் பட்டியல வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல் இணைகிறாங்க. இதுல ரவீந்திர ஜடேஜாவோட இடத்தை யார் பிடிக்க போறா அப்படிங்கிறது இந்த தொடர்ல தெரிந்துவிடும். ஏற்கனவே ஜிம்பாப்வேக்கு எதிரான தொடர்ல வாஷிங்டன் சுந்தர் மிக சிறப்பாக செயல்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல அக்ஷர் பட்டேலும் கடந்த சில தொடர்களில் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டு வரார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து பவுலர்களாக குல்தீப் யாதவ் அணிக்கு திரும்புறாரு. பும்ராவுக்கும் இந்த தொடர்ல ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் தொடர்ல வாய்ப்பு கொடுக்கப்படுமா அப்படிங்கிறது தெளிவாக தெரியவில்லை. அதுக்கப்புறம் முகேஷ் குமார், ஆவேஷ் கான் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. சீனியர் வீரரான முகமது சிராஜ் அணிக்குள்ள உள்ள வராரு. இந்த 15 பேர் கொண்ட குழு தான் இலங்கைக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரை எதிர்கொள்ள இருக்கிறது. BCCI வட்டாரத்துல இருந்து இந்த ஒரு தகவல் கசிய தொடங்கியும் இருக்கிறது. இதுல பெரிதளவுல மாற்றம் இருக்காது அப்படிங்கிறதும் ஒரு நம்பகத்தன்மான ஒரு உண்மைதான். இது போன்ற கிரிக்கெட் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.